இந்த வீடியோவில் நம்ம 3 BHK ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ ரிவ்யூ அப்படின்றது உங்களுடைய மீனிங்கில் எப்படியாலும் நீங்கள் புரிஞ்சுக்கலாம். பட் நான் சொல்ல போகிறது உங்களுக்கு மேபி ஒரு வித்தியாசமாக இருக்கலாம், இல்லை ஆச்சரியமாக இருக்கலாம். பட் எனிவேஸ் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த படத்தை நான் வந்து 3X ஸ்ட்ரக்சரில் வந்து நான் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ட்ரை பண்ணும்போது ஆல்மோஸ்ட் எல்லாமே ஃபிட் ஆகிடுச்சு. ஸோ அதில் ஆக்ட் 1ல் ஸ்டார்டிங் அப்படின்றது ஓப்பனிங் சீன். அந்த ஓப்பனிங் சீன் அப்படின்றது படம் என்ன மாதிரியான டோன் அண்ட் மூடில் இருக்கணுன்றதை சொல்லிவிடுவாங்க. ப்ளஸ் என்னென்ன கேரக்டர்ஸ், லொக்கேஷன், டைம் பீரியட்லாம் நமக்கு வந்து சொல்லிவிடுவாங்க. ரெண்டாவது வந்து இன்சைட்டிங் இன்சிடென்ட். இது வந்து படம் ஆரம்பித்தா முதல் 10 நிமிஷத்தில் நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும். அதே மாதிரி இந்த படத்தில் நமக்கு என்ன முக்கியமோ அதை வந்து முன்னாடியே சொல்லிடுறாங்க. லைக் இந்த படத்தில் வீடு வாங்குறதா முக்கியம் அப்படின்றத சொல்லிடுறாங்க. அண்ட் ரெண்டாவது வந்து செகண்ட் தாட்டுக்கு போகிறாங்க. இது வந்து ஏன்னா இது வந்து இந்த பாதையை நோக்கி நம்ம போகலாமா, இல்லை வேறு எதனா ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஸ்டெப் எடுக்கலாமான்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்கிறது. ஸோ இதுக்கப்புறம் நமக்கு வந்து பி ஸ்டோரின்றது ஓப்பன் பண்ணுவாங்க. இது மோஸ்ட்லி வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும். அதே நேரத்தில் பி ஸ்டோரி வந்து முக்கியமான ஸ்டோரியான ஏ ஸ்டோரியை அஃபெக்ட் பண்ணும். ஸோ அது வந்து நமக்கு எதிர்பாராத விதத்தில் நடக்கும்போது ஒரு எக்ஸைட்டிங்காக இருக்கும். இந்த பி ஸ்டோரியில் நமக்கு வந்து சித்தார்த்தை தான் காட்டுறாங்க. ஸோ அவன் ஸ்கூல் லைஃப்பில் அவன் என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் அவன் ஃபேஸ் பண்ணுறான், அதுக்கு சால்வ் பண்ணுறதுக்கு அவனுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் இருக்கா. ஸோ இந்த இடத்துல வந்து கான்ஃப்ளிக்ட்லாம் க்ரியேட் பண்ணுறாங்க. லைக் அவன் கம்மி மார்க் எடுக்கிறது, அப்புறம் அதில் ப்ரெஷரில் என்ன நடக்குது, அப்புறம் டியூஷன் ஃபீலாம் கட்டணுன்ற சுச்சுவேஷனில் வரும். கடைசியாக ஆக்ட் 1 எண்டு வந்து ஒரு டிசாஸ்டரில் தான் போய் முடியுது. எப்படின்னா அவன் 12th கம்மி மார்க் எடுக்கிறான். ஸோ தட் காலேஜோடைய டொனேஷன் ஃபீக்கு மொத்த சேவிங்ஸும் கொடுக்குறாங்க. ஸோ இதுக்கப்புறம் ஆக்ட் 2 வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ ஆக்ட் 2 அப்படின்றது கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் வரும். ஸோ அதில் வந்து நடுவுலன்றது மிட் பாயிண்ட்டு. ஸோ அதாவது இன்டர்மிஷன் சொல்லுவாங்க. ஸோ அது வரைக்குமே ஃபுல்லாக அப்டக்கிள்ஸ் தான் நம்ம ப்ரொட்டகனிஸ்ட் வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க. காலேஜ்லேயும் வந்து அரியர் வைப்பார். அதுக்கு நடுவில் வந்து சப்ளாட்டாக நிறையாவே வரும். எக்ஸாம்பிளுக்கு அவங்க வந்து வீடெலாம் மாற்றிருப்பாங்க. அவன் தங்கச்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 12th மார்க்லாம் வந்திருக்கும். அண்டு வந்து அந்த டைமில் தான் வந்து பார்த்திங்கன்னா அவனுடைய கேர்ள் ஃப்ரெண்டோட ஞாபகம் வந்து தேட போவான். இதுக்கப்புறம் திரும்ப வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாட் ரேட் இன்க்ரீஸ் ஆகிறது, அவங்க அப்பாவுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வருது. ஸோ கடைசியாக மிட் பாயிண்ட் எங்கே வந்து முடியுதுன்னா அந்த ஹெவி ரெயின் வரும். அவங்களோட எல்லா ஹோப்புமே அந்த இடத்துல போகுது. அவன் வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக அந்த பிளேஸ்மெண்ட்டில் செலக்ட் ஆகிருக்க மாட்டான். ஸோ இதுக்கப்புறம் வந்து பிளாட் பாயிண்ட் 2 அப்படின்றது ஓப்பன் ஆகும். இதுக்கப்புறம் சில பிளாட்ஸ்லாம் நடுவில் வரும். இந்த பிளாட் பாயிண்ட் 1 எங்கே வரும்னா இன்சைட்டிங் இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் வரும். இந்த பிளாட் பாயிண்ட் 2 அப்படின்றது இவங்க ஹவுசிங் லோன் வாங்கினது தான். இது வந்து அடுத்தடுத்த நமக்கு பிளாட் ஓப்பன் பண்ணது எப்படின்னா, ஓகே காசு வந்து நமக்கு வந்து வந்துருச்சு, பிரச்சனை இல்லை, இப்போ அடுத்து நம்ம கல்யாணம் தான் முக்கியம். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் தங்கச்சிக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணுறாங்க. அப்புறம் வந்து சித்தார்த்துக்கும் அவங்க வந்து ஏற்பாடு பண்ணுறாங்க. பட் அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா அவனோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டை மீட் பண்ணுற மாதிரி வந்து இப்போ பி ஸ்டோரி வந்து ஏ ஸ்டோரி அஃபெக்ட் பண்ணியிருக்கு. இதனால் பல கான்ஃப்ளிக்ஸ்லாம் நமக்கு க்ரியேட் ஆகும். அது அவங்களுக்கே தெரியும். கடைசியில் அவங்க வந்து கல்யாணம் பண்ணிப்பாங்க பிடிச்ச மாதிரி. இதனால் அவங்க அப்பா அவர்கிட்ட பேச மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரியான கான்ஃப்ளிக்ட்லாம் கடைசியாக நடந்து ஆக்ட் 2 எங்கே முடியும், சித்தார்த் வந்து மென்டலி வந்து பிரேக் ஆகிடுவான். ஸோ அவன் வந்து இந்த லோனை எடுத்தோம்னா அடுத்த 25 இயர்ஸ்க்கு நம்ம பிடிக்காத வேலையை தான் நம்ம செய்யணும். ஸோ இது நம்மளால் முடியாதுன்னு சொல்லி அவன் லைஃபுக்கு என்ன முக்கியமோ அதை நோக்கி போயிடுவான். ஸோ தட் அவங்க அப்பாவுடைய கனவை வந்து அந்த இடத்துல நிறைவேற்ற முடியாமல் போயிடும். ஆக்ட் 3 இப்போ ஓப்பன் ஆகுது. இதில் வந்து சித்தார்த் வந்து கரஸில் வந்து மெக்கானிக்கல் படிக்கலான்னு சொல்லிட்டு புக்ஸ்லாம் வாங்கி படித்து ஒரு வேலைக்கு போகிறான். ஸோ அதுக்கப்புறம் அங்கே வந்து அவனுக்கு அடிப்படுது. ஸோ அதுக்கப்புறம் அவன் தங்கச்சியுமே வந்து அவன் கஷ்டத்துலேருந்து மீண்டு வரான். அதுக்கும் அவன் சில வேலைகள்லாம் பண்ணிட்டு வரான். ஸோ இப்படின்னு சொல்லிட்டு பிளாட் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நல்லபடியாக மூவ் ஆகிட்டே இருக்குது. அந்த கிளைமேக்ஸில் அவங்களுக்கே தெரியும் அந்த ஒரு ஃபீல் குட்டான ஒரு எண்டிங் வந்து முடிச்சிருப்பாங்க. ஸ்க்ரீன் பிளேயில் முக்கியமான எலமெண்ட்ஸாக பார்க்கலாம். ஸ்ட்ரக்சர்லாம் பார்த்துட்டோம். இப்போ இந்த எலமெண்ட்ஸில் என்னென்ன விஷயங்கள் வருதுனாக்கா தீம். ஸோ தீம் அப்படின்றது என்ன தான் அவங்க 3 BHK அந்த வீடு வாங்குறதா இருந்தாலுமே அது ஒரு மரியாதை, ஒரு ஃப்ரீடம்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாலும் இன்னொரு பக்கம் அது வந்து முழுமையாக அந்த வீடு வந்து வரணும். ஒருத்தரும் அதுக்காக கஷ்டப்பட்டு தான் அந்த வீடை வாங்கும்போது யாருமே பிடிக்காத ஒரு வேலையோ நான் பிடிக்காத ஒரு விஷயத்தையோ செய்ய முடியாது. அவங்களுடைய அப்பாக்காக நான் செய்யணும், என் பையனுக்காக செய்யணுமோன்னு சொல்லிட்டு அவங்க லைஃப்பை வந்து அதனால் தியாகம் பண்ணாமல் அவங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்து அவங்க அந்த வீடை வாங்கும்போது அந்த வீடுக்குன்னு ஒரு சோல் வந்து ரொம்பவே எவர்கிரீனாக இருக்கும். ஸோ அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருப்பாங்க. அண்ட் ரெண்டாவது வந்து இந்த படத்தில் வந்து ஃபோர் ஷேடோயிங் அப்படின்றத நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல பயன்படுத்தியிருக்காங்க. முக்கியமாக எங்கே பயன்படுத்தியிருக்காங்கன்னா இந்த படத்தோடைய ஆரம்பத்திலே தங்கச்சி சொல்வா இந்த மாதிரி அவங்க அப்பா அம்மா கிட்ட எனக்கு தண்ணீரும் உங்களுக்கு தண்ணீரும் இவனுக்கு தண்ணீரும்னு சொல்லி அது கிளைமேக்ஸில் நடந்துடும். சித்தார்த் சொல்வான் நான் டோனி ஃபேன், நீங்கள் டிராவிட் ஃபேன் அப்படின்றது. இதுக்கு வந்து என்ன ஒரு அர்த்தம் இருக்குன்னா அவங்களுடைய பாதை வந்து அந்த வீட்டை வாங்குகிற பாதைன்றது எந்த மாதிரியான அணுகுமுறையில் இருக்கும்ன்றதை சொல்கிற மாதிரி. அண்ட் கடைசியாக வந்து அந்த ரெய்னி சீசன் அப்போ வந்து அவங்களுக்கு வந்து ரிசல்ட் வரும். ஸோ வீடு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளட்டில் இருக்கும். அதை வந்து முன்னாடியே வந்து பல சீன்ஸில் நமக்கு ஃபோர் ஷேடிங்லாம் காமிச்சிருப்பாங்க.
அண்ட் மூணாவதான விஷயம் வந்து ஷோ டோன்ட் டெல் அப்படின்றது. ஸோ இது வந்து பல இடத்துல பயன்படுத்தியிருப்பாங்க. எங்கன்னா பிரபு வந்து பார்த்திங்கன்னா அவன் காலேஜில் வந்து ஐஷோன்னு ஒரு பொண்ணு சொல்லி அது வந்து அவனுக்கு ஒரு ஞாபகமாக வந்து தூண்டப்பட்டு அவன் வந்து அவன் எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டை தேடி போகிறதா இருக்கட்டும். அப்பா வந்து சரத்குமார் ஆஃப்டர் அவருடைய ஹார்ட் பிரேக்குக்கு அப்புறம் வராரு, வந்து ஷேவிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது கண்ணாடி வழியாக அந்த சார்ட் பார்க்குறாரு, அந்த ஷேவிங் சார்ட்லாம் பார்க்குறாரு. அதை வந்து பார்த்த தங்கச்சி வந்து அதை எடுத்து கிழிச்சு போட்டுருவா. அப்புறம் திரும்ப வந்து பார்த்தோன்னா ஆஃபீஸ் போகும்போது அவங்களுடைய ஓனர் வந்து 2வது ஹார்ட் அட்டாக்கில் இறந்துருவார். ஸோ அது வந்து தெரிஞ்ச உடனே அவர் டெலிபரேட்டாக அடுத்த டீல் ஓப்பன் பண்ணி நம்ம வீடை வாங்க. 3வது விஷயம் வந்து பிரபு வந்து அவங்க அப்பா கிட்ட வந்து இந்த மாதிரி சொல்லுவான், அவனுடைய பிளேஸ்மெண்ட்டோடைய பிரச்சனை என்னன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி சொல்ல மாட்டான், அப்படியே நிற்பான். அதை வச்சு அவர் வந்து புரிஞ்சுப்பார். ஸோ இந்த மாதிரி பல இடத்துல வந்து ஃபோர்ஸ் அடங்கியிருக்கு, ஷோ டோன்ட்லாம் பயன்படுத்தியிருப்பாங்க. அண்ட் இதெல்லாத்தையும் தாண்டி முக்கியமான விஷயமாக மெட்டஃபர் இந்த படத்தில் எப்படி பயன்படுத்தியிருக்காங்கன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ அதில் முக்கியமான விஷயம் அந்த ஸ்க்ரீன் ப்ளே பேட்டர்னே எடுத்துப்போம். என்னதான் 3 ஆக்ட் ஸ்ட்ரக்சரில் இருந்தாலும் ரெப்பிட்டேஷன் பேட்டர்லாம் இருந்துக்கிட்டே இருக்குது, தொடர்ந்து ஃபெயில் ஆகிட்டே இருக்காங்க. நமக்கு இது என்ன சொல்ல வருதுன்னா, ஒருத்தருடைய சக்ஸஸ்ஃபுல் ஸ்டோரியை தான் நமக்கு சொல்ல வருது. ஒருத்தன் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ பிரச்சனைகளுக்கு அப்புறம், இவ்வளோ ஃபெயிலியர்ஸுக்கு அப்புறம் அவன் நிற்கிறான், அடுத்தடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகிறான்னா, ஸோ அது கண்டிப்பாக வந்து சக்ஸஸ் நோக்கி தான்ற ஒரு ஆஸ்பிரேஷன் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மோட்டிவேஷனாக இருக்குது. அதே இடத்துல வந்து அவன் கடைசியாக வின் பண்ணுறான் அப்படின்றது நமக்கு வந்து சொல்கிறாங்க. அண்ட் அதே மாதிரி வந்து தங்கச்சி அவன் சொல்கிற ஒரு டைலாகும் இருக்கும், இஸ் வைலன்ஸ் ஒன்லி ஃபிசிக்கலான்னு சொல்லுவாள். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு டைலாக தான் இருக்கும். அண்ட் அதே மாதிரி பிரபு வந்து அப்பா நான் ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன்ற போது அப்போ என்னையை நீ நினச்சி பாருன்னு அப்படின்னு சொல்லுவான். ஸோ இதே மாதிரி பல இடங்களில் நீங்கள் யோசிக்க வைக்கிற மாதிரி டைலாக்ஸ்லாம் இருக்கும். அதே மாதிரி அவனுக்கு வந்து சித்தார்த்துக்கு பொண்ணு பார்க்கும்போது கூட நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா காஃபியா டீயான அந்த மாமனார் கேட்கும்போது இவன் டீனுவான், அவர் உடனே வந்து காஃபின்னு அப்படின்னு சொல்லுவான். ஸோ அதிலே நமக்கு எல்லாமே தெரிஞ்சிருது அவனுக்கு அது பிடிக்கல. ப்ளஸ் அவன் சப்போஸ் போனாலும் கண்ட்ரோலிங்கான மைண்ட் செட்டில் தான் அவனை பார்ப்பாங்கன்னு சொல்லி. பெருசாக எந்த மேக்கப்பும் போடாமல் நடித்த எல்லாருமே நேச்சுரலாக ரியலிஸ்டிக்காக ஒருத்தன் இப்படி தான் எமோஷன்ஸை வெளிக்காட்டுவான், எல்லா நேரமும் ட்ராமாட்டிக்காக இருக்க மாட்டான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை புரிஞ்சு தமிழ் சினிமாவில் இருக்கிற அந்த கருத்தியல் டைலாக், ட்ராமாட்டிக்கான எமோஷன்ஸ்லாம் இல்லாமல் பொறுமையான டைலாக் எங்கே பாஸ் பண்ணுமோ அங்கே பாஸ் பண்ணி கரெக்டான மாடுலேஷனில் கேட்ச் பண்ணி நடிச்சிருப்பாங்க. கேஸ்டிங் வந்து ஒன் ஆஃப் த அட்வான்டேஜ். மெயின்லி சித்தார்த் அண்ட் சரத்குமார் ஆக்டிங் டாப் நாச். அம்ரித் ராம்நாத் என்பவர் தான் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. ரியாலிட்டியோட ஸ்க்ரீன் ப்ளேவும் அண்ட் ஆக்டிங் இருக்கும்போது ஒரு சாஃப்ட் ட்ராமா தந்ததே மியூசிக் தான். ரொம்ப ராவாகவும் இல்லாமல் அதே நேரத்தில் ரொம்ப ஃபேண்டஸியாகவும் இல்லாமல் ரெண்டுத்துக்கும் நடு மியூசிக் பண்ணியிருப்பார். மோஸ்ட் ஆஃப் த எமோஷ்னல் எலிவேஷன் நடந்ததே அவருடைய மியூசிக்கில் தான். ரீசெண்ட் டைம்ஸில் ஒரு 2017 எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழ் படங்கள் பார்க்குறதுக்கு படம் மாதிரியே இல்லை. அந்த டைமில் வந்து தான் படம் இப்போலாம் வந்து ரொம்ப பெர்ஃபெக்டாக அண்ட் க்ளீன் லுக்கில் இருக்குது. ஹாலிவுட்லேயுமே இதை பற்றி பேசிட்டு தான் வராங்க. காரணம் என்னென்னா ஃபிலிம் கேமராவில் எடுக்கிறது தான். ஏன்னா அதில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இம்பர்ஃபெக்ஷனாக தான் இருக்கும். டார்க்னஸ் அண்டு கிளாரிங் எல்லாமே வந்து படத்தில் நார்மலைஸ்டாக காமிச்சிருப்பாங்க. பட் இப்போ வர படங்கள்லாம் ரொம்ப லோக்கி லைட்டில் எல்லாமே விசிபிளாக இருக்குது, நம்ம கண் எல்லா இடத்துக்கும் போகுது. ப்ளஸ் கலர் சேச்சுரேஷன் ஃபேட் ஆகிட்டே வருது. இந்த நிலையில் 3 BHK ஒரு சாஃப்ட் லைட்டில் ஸ்கின் டோனுக்கு ஏற்றாப்பில் கரெக்டான ஒரு கான்ட்ராஸ்ட் அண்ட் ஃபேடிங்கில் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் போகாமல் நியூட்ரலான இடத்துலையும் அதே நேரத்தில் இந்த டார்க்னஸ் மாதிரியான விஷயத்தையும் ரொம்ப நார்மலைஸ்டாக காமிச்சிருப்பாங்க. ஒன் ஆஃப் தி ஒரு பெட்டர் ஃபிலிம் லுக்கை இந்த படம் அச்சீவ் பண்ணிக்கணும் நம்ம சொல்லி தான் ஆகணும். அதே நேரத்தில் இந்த படத்தில் யூஸ் பண்ண லென்ஸுன்றது பார்த்திங்கன்னா ஸ்பெரிக்கல் லென்ஸு அண்ட் ஆரஞ்ச் அண்ட் டீல் கலர் பேலட் தான் இவங்க வந்து மோஸ்ட்லி அப்ரோச் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் சூப்பர்பாக எடிட்டிங் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம சொல்லி தான் ஆகணும். சில இடத்துல ஃபங்க்ஷன்ஸ் நடக்கிற மாதிரியான சீன்ஸ்லாம் வரும். அதெல்லாம் வந்து சில வாரங்கள் கழித்து சில மாதங்கள் கழித்துன்னு சொல்லிட்டு அவங்க ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிட்டே இருப்பாங்க. இது நம்மளை ஒரு மாதிரி ஜோன் அவுட் பண்ணாலும் வித்தின் 2-3 சீன்ஸில் நம்ம திரும்ப படத்துக்குள்ளே வந்துடுவோம். அண்ட் இந்த மாதிரியான இடத்துல கல்யாணம் வைக்கிற சீன்ஸ்லாம் சீக்வன்ஸ் வந்து என்ன பண்ணுதுன்னா படத்துடைய ரிதமை பாதிக்குது. அண்ட் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத கேரக்டர்ஸ்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறது, அதுவும் ஒரு ஃபஸ்ட் ஆஃப் த மூவி முடிஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரியான கேரக்டர் இன்ட்ரடக்ஷன்லாம் வேஸ்ட்டுன்றதான் என்னுடைய கருத்து. அண்ட் ப்ரொடக்ஷன் காஸ்ட்லாம் இதனால் வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாமல் நமக்கு அந்த டைமில் வேறு பல சீன்ஸ் நம்ம எடுக்கலாம். ஏன் இதை சொல்கிறேன்னா ஹை பட்ஜெட் ஃபிலிம்ஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரியான சீன்ஸ்லாம் அவங்க வந்து வச்சுருவாங்க. பட் அதுக்கு வந்து எந்த ஒரு காரணமும் இருக்காது, தேவையில்லாமல் காசு அண்ட் டைம் வேஸ்ட் ஆகும். அண்ட் லாஸ்ட்டாக வந்து இந்த படத்தில் ஸ்மாஷ் கட்ஸ் தான் அதிகமாக பயன்படுத்தியிருக்காங்க. காரணம் என்னன்னாக்கா ஸ்டோரியை வந்து குயிக்காக மூவ் பண்ணுறதுக்கும் ஒரு எமோஷனல் ரிதமை பிரேக் பண்ணி அடுத்த ஒரு புது எமோஷனல் ஃபீலுக்கு நம்மளை கொண்டு போகிறதுக்கும் லாங் டேக் கட்ஸுமே நம்ம பார்க்க முடியும். இது எங்கே பயன்படுத்தப்படுறாங்கன்னா ஒரு எதிர்பார்ப்பு வந்து பார்த்திங்கன்னா பூர்த்தி ஆனதா இல்லையான்னு சொல்லிட்டு அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அந்த ஒரு சுச்சுவேஷனில், இல்லைனா வந்து ஒரு எமோஷனை வந்து எலிவேட் பண்ணிட்டு அதை லாங் லாஸ்டிங்காக கொண்டு போகிறதுக்கு. ஸோ தட்ஸ் இட். இந்த வீடியோ இதோட முடியுது. ஸோ உங்களோட கருத்துக்களை நீங்கள் கீழே சொல்லுங்கள். அண்ட் இதே மாதிரி கம்மிங் ஆஃப் ஏஜ் ஃபீல் குட் ஃபிலிம்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அதுவும் உங்களுடைய கருத்தை வந்து கமெண்ட்டில் நீங்கள் சொல்லலாம். தேங்க்யூ.